மோஸ்ட்லி நான் போடுற எந்த ஒரு மீன் குழம்புனாலும் சரி, இல்லை மீன் ஃப்ரைனாலும் சரி, நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடக்கும். இது இந்த மீனா இல்லை அந்த மீனான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு இந்த மீனோட பேர் லாஸ்ட்ல தான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த மீனை போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீன் குழம்புமே இதுக்கு ஈடாக முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட மசாலா தான் ரொம்ப முக்கியம். ஸோ மசாலா அரைக்கிறதுக்கு 1/2 கப் துருவின தேங்காய், சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், குழம்புல அப்படி ரெட் சில்லி பவுடர் அண்ட் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு செய்ய மண் சட்டியில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டு தட்டின பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி மிக்சியில் அடிச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா அண்ட் கொஞ்சோண்டு புளி தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி. சுட சுட ஒயிட் ரைஸ் அண்ட் இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபைனலாக நீங்களும் மீனோட பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுவா மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.